வணக்கம். நாம் இன்னைக்கு தமிழ் குக்கிங் லேடி சேனல் நாம் பார்க்க போகிற ரெசிபி குலோப்ஜாம். குலோப்ஜாமுக்கு தேவையான பொருட்கள்: குலோப்ஜாம் பாக்கெட் வந்து 2 பாக்கெட் நான் எடுத்திருக்கேன். சீனி வந்து 1 300, ஏலக்காய் வந்து 5, நெய் வந்து ஒரு 5 டீஸ்பூன் போதும். கோல்டு வின்னர் வந்து ஒரு 1/2 லிட்டர். வந்து 2 பாக்கெட்டை நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சாஃப்டாக பிசையணும். சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும். ஆனால் வந்து நம்ம டைட்டாக பிசையக்கூடாது. சாஃப்டாக பிசைஞ்சிங்கன்னா குலோப்ஜாம் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். குலோப்ஜாம் மாவு பிசைஞ்சோன்னா ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜீனி பாகை வந்து பாகு ஆக்கி வைக்கணும். அந்த ஜீனி பாகுக்கு 1 300 சொல்லியிருக்கேன். 1 லிட்டரு நம்ம ஜீனி பாகுக்கு ரெடி ஆகணும். 1 லிட்டர் தண்ணியில் வந்து இந்த ஜீனி 1 300 சொல்லியிருக்கேன். அந்த ஜீனி அதில் போட்டு நல்லா கரைஞ்சி கொஞ்சம் அப்படியே கொதிக்க விடணும். நல்லா கொதித்து வர சமயத்தில் கொஞ்சம் ஏலக்காய் தட்டி இலை போடணும். ஏலக்காய் தட்டின அப்புறம் அந்த பாகு ரெடியே பாதம்லாம் வர வேண்டாம். நல்லா கொதிச்சு விட்டு இறக்குனாலே கொதிச்சதுக்கப்புறம் ஏலக்காய் போட்டு 4 டீஸ்பூன் நெய் அதில் ஊற்றி இறக்கி வச்சுருந்தேன். திருப்பி நம்ம அந்த குலோப்ஜாம் மாவு ரெடியாக இருக்கும். 10-5 நிமிஷத்தில் மாவு சொல்லியிருக்கேன், ரெடியாக இருக்கும். அந்த மாவை எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கணும். அந்த மாவு எடுத்து நல்லா சாஃப்டாக சின்னதாக உருட்டுங்க. சின்ன சின்ன உருண்டையாக உருட்டுங்க. நான் வந்து ஒரு 80 பீஸ் உருட்டினேன். அந்த மாவு உருட்டி அதில் போட்டுட்டு திருப்பி நம்ம ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பாத்திரத்தில் வச்சுட்டு அதில் 1/2 லிட்டர் எண்ணெய் கோல்டு வின்னர் ஊற்றினேன். கோல்டு வின்னர் ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டு சூடாக ஆன பிறகு நம்ம அதில் ஒரு 10 போட்டு பொன்னிறமாக நல்லா பொரிக்கணும். அதில் பொன்னிறமாக வந்ததுக்கு குலோப்ஜாம் பொன்னிறமாக வந்ததுக்கு நம்ம அதை எடுத்து பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம். இந்த குலோப்ஜாமுக்கு இந்த ஜீனி பாகம் நம்ம ரெடியாக்கி வச்சுருக்கோம். அது சூடு ஆறி தான் இருக்கணும். சூடாக அதை போடக்கூடாது. இது கொஞ்சம் சூடாக போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பொரிச்சதை வந்து சூடோடு போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜீனி பாகம் மட்டும் கொஞ்சம் ஆறி தான் இருக்கணும். ஆறுறதுக்கப்புறம் இந்த நம்ம குலோப்ஜாமுக்கு மாவு நல்லா பொரிச்சு வச்சுருக்கோம். அந்த உருண்டையை பொரிச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதை இந்த குலோப்ஜாமில் ஜீனி பாகில் போட்டு வச்சிடணும். நைட்டு நம்ம செஞ்சோம்னா காலையில் குலோப்ஜாம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணிப்போம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குலோப்ஜாம் ரெடி.